கல்லூரி வாழ்க்கையின் போது நம்முடைய வெற்றி எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது? ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னா நம்மளோட கல்லூரி வாழ்க்கை மிகுந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் என்ன? அது நாம் எப்படிப்பட்ட தர உலகத்தை வடிவமைக்கப் போகிறோம். தர உலகம் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கல்லூரிக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே நாம் ஒரு அழகான தர உலகத்தை நிர்ணயித்து கொள்ள முடியும். நம்முடைய உலகம் எங்கிருந்து தொடங்குகிறது? நம்முடைய உலகம் நம்மிடமிருந்து தொடங்குகிறது. நாம் என்னென்ன செய்கிறோம், யாரோடு பழகுகிறோம், எதை பயன்படுத்துகிறோம், எந்த கருத்தாக்கத்தை வைத்திருக்கிறோம், எந்த லட்சியத்தை நோக்கி செல்கிறோம், இதெல்லாம் தான் நம்ம உலகத்தை தீர்மானிக்கிறது. இப்போ பதிப்பகங்கள்கிட்ட போய் பேசுகிறோம்னா அவங்க 90% ஆஃப் த டைம் புத்தகங்களை பற்றி பேசுவாங்க, எழுத்தாளர்களை பற்றி பேசுவாங்க. அவங்களுடைய உலகம் எழுத்தை சுற்றி இருக்கிறது. திரைப்படத்துறையில் இருப்பவர்கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க திரைப்படங்களை பற்றி பேசுவாங்க, நடிகர்களை பற்றி பேசுவாங்க, இயக்குநர்களை பற்றி பேசுவாங்க, வசூலை பற்றி பேசுவாங்க. அவங்க உலகம் அந்த திரைத்துறையை சுற்றி இயங்குகிறது. நீங்கள் இசை கலைஞர்கிட்ட போய் உட்கார்ந்திங்கன்னா, நான் ஒரு முறை ஒரு இசைக்கலைஞரோட பயணம் பண்ணேன். அவருடைய வெஹிக்கிளில் ஏறி உட்கார்ந்த உடனேயே அவர் ஒரு இசையை, அருமையான இசை, அந்த இசையை தவட விட்டார். போகிற வரைக்கும் எனக்கு பேசணுன்னே தோணலை, ஏன்னா அந்த இசை அவ்வளவு அழகாக இருந்தது. எப்போதுமே இசை சூழலிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இசைக்கலைஞர்கள். இப்படி அவரவர்களுக்கான தர உலகத்தை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த உலகம் அவர்களை மையமாக வைத்து மட்டும் இயங்குவதில்லை. அவர்கள் எவற்றையெல்லாம் முக்கியம் என்று எண்ணுகிறார்களோ அவற்றை மையமாக வைத்து இயங்குகிறது. இந்த தர உலகம் அப்படிங்கிற கான்செப்டை யார் முத அளித்தாங்கன்னா வில்லியம் கிளாசர் அப்படிங்கிறவர் தான் அளித்தார். அவர் சொன்னார் 4 எலமெண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பீப்புள், ரெண்டாவது திங்ஸ், மூணாவது ஐடியாஸ், நாலாவது ஐடியல்ஸ். இப்போ நாம் யாரோடு பழகுகிறோமோ அவர்கள் மௌனமாக நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். நம்முடைய மனம் மேல்மனம், ஆழ்மனம் என்று 2 பிரிவுகளாக இயங்குகின்றன. சில எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுவோம், வரும்போதே இது நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னு கார்பெட்டுக்கு அடியில் ஒரு பொருளை போட்டு மறைக்கிற மாதிரி நம்ம அதை உடனே மறைக்கிறோம். அந்த விஷயம் நம்முடைய ஆழ்மனத்திற்கு போகிறது. அது எப்பயாவது ஒரு டைமில் ஒரு கனவாக வருகிறது. ஆழ்மனம் மேல்மனத்தை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த ஆழ்மனம் எப்படின்னா ஒரு நிலத்தடி நீர் மாதிரி இருக்குது. நம்ம மேலே ஓடுற அந்த நீரை மட்டும் பார்க்குறோம். மழை பெய்தால் மேலே ஓடுகிறது, மழை நின்றால் கீழே ஓடுகிறது. அதுதான் அந்த நிலத்தடி நீராக இருக்கிறது. அந்த நிலத்தடி நீரில் தான் நாம் ஒரு கிணறு வெட்டுறோம், ஆழ்குழாய் கிணறுகளை வெட்டுறோம், அதன் மூலம் பலனடைகிறோம். இப்போ ஒருவரோடு நான் பழகுகிற போது அவர் சப்கான்ஷியஸாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை விருப்பத்தோடு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து உங்களை அறியாமலேயே அவரை போல உங்களுடைய மேனரிசமாக ஆயிரும். மாதவன் அப்படிங்கிறவர் ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். அதில் ஒரு பெண் ஒருவரை நேசிப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பெண்ணினுடைய அந்த மேனரிசம், அவங்களுடைய பிஹேவியர் எல்லாத்துலேயுமே அவரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஆழ் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி நாம் யாரோடு நெருங்கி பழகுகிறோமோ ஆத்மார்த்தமாக பழகணும், மேம்போக்காக பழகிறது இல்லை. ஆத்மார்த்தமாக பழகுகிற போது அந்த தாக்கம் ஏற்படுகிறது. நாம் பார்த்துருப்போம், எப்படின்னா தண்ணீர் கால்வாயில் ஓடும். அப்படி ஓடும்போது அந்த கால்வாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளெல்லாம் தண்ணீர் ஊற ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் அந்த அணையிலிருந்து தண்ணீர் அந்த வாய்க்காலில் ஓடுதோ அப்போ அந்த வாய்க்காலை சுற்றி இருக்கிற கிணறுகளிலும் தண்ணீர் ஊற ஆரம்பிக்கிறது. அதை போல நாம் யாரோடு பழகுகிறோமோ அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய கருத்துகள், அவருடைய மேன்மை,
அதெல்லாம் நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் நம்ம யாரோட பழகுகிறோம் என்பது முக்கியம். நீங்கள் பழகுகிற 5 பேரினுடைய சராசரியாக இருக்கிறீர்கள் அப்படின்னார் ஒருத்தர். ரொம்ப க்ளோஸாக ஒரு 5 பேர் நம்மகிட்ட பழகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அறியாமலேயே அவங்களால நாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படுவோம். இப்போ ஒரு கல்லூரியில் படிக்கும்போது நீங்கள் யாரை நெருக்கமாக வைத்துக்கிறீங்க? ஒரு 5 நல்ல அறிவாளிகளா, மேன்மை உள்ளவர்களா, தூய்மை உள்ளவர்களா, வாய்மை உள்ளவர்களா இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் பெற்றிருந்தால் அப்போ என்ன ஆகுனா, அந்த 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அவங்க உங்கள் மேலே ஒரு இம்பேக்ட். எப்படின்னா, உங்களை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருந்தால் கூட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் இன்னொருத்தர் ஒரு கழிவறைக்கு போயிட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவுறதை பார்த்தா நமக்கு தோணும் நாம்ளும் கழுவணும். ஏன்னா இது ஒரு தூய்மைக்கான ஒரு இலக்கணம். அப்போ நாம் தூய்மையாக நம்ம கைகளை வச்சுக்கணும். அப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒருத்தர் நைட்டு படுத்தார்னா நம்ம என்ன நினைப்போம்? நைட்டு நாமளும் ப்ரஷ் பண்ணணும், அது நல்லது போல் இருக்குது ஹைஜீனிக்காக. இது உடல் ரீதியானது. மன ரீதியான தூய்மை, திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அவங்கள பார்ப்போம். க்ளீனான ஹேபிட்ஸ் உள்ளவங்களோட பழகினோம்னா நம்மளும் க்ளீனான ஹேபிட்ஸ். நம்ம ஒரு படிப்பாளியோட பழகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் புத்தகங்கள்லாம் பார்த்துட்டு நாமளும் படிக்கணும்னு தோணும். ஒரு 4-5 அறிவாளிகள் நமக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் புத்தகங்களை பற்றி பேசுகிறாங்க, எழுத்தாளர்களை பற்றி பேசுகிறாங்க, கருத்துக்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, இவங்களோட சமமாக உட்கார்றதுக்கு நாமளும் கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ஒரு அறிவாளியின் வட்டத்தில் நாம் இடம்பெறுவதற்கு நாமும் சிறிதாவது அறிவை பெற்றிருக்க வேண்டும், அறிவை அடைய வேண்டும். அப்போ என்ன பண்ணுவோம்? நாமளும் படிக்கலான்ட்டு நாமளும் ஒரு 4-5 புக்கை படிப்போம். அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. 4-5 புத்தகங்களுடைய பெயர்களை சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாமளும் அதை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா, நம்மை அறியாமலேயே நாம் அந்த தாக்கத்தை பெறுவோம். இனிப்பு கடைக்காரர்கள் 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அவங்க இனிப்பை தானே எரிஞ்சுக்குவாங்க. அந்த இனிப்பு கடைக்காரர்கள் இருவர் சண்டை போடுகிற போது இடையிலே இருக்கிறவர்களுடைய கைகளிலெல்லாம் இனிப்புகள் வந்து விடும். அதுபோல் அறிவாளிகளுடைய வாதத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டால் அவர்கள் பேசுகிற போது அரிய கருத்துக்கள் எல்லாம் வந்து விழும். அதனால் நாம் பயன்பெறுவோம். அதனால தான் என்னன்னாக்க, எந்த ஒரு கட்டத்திலையும் நாம் மகத்தான மனிதர்களோடு பழக வேண்டும். நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அறிவாளியாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் அறிவாளிகளோடு நீங்கள் பழக வேண்டும். நேர்மையாளர்களோடு நீங்கள் பழக வேண்டும். தூய்மையாளர்களோடு பழக வேண்டும். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக நமக்கு ஏதாவது இருக்கும், அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அறியாமலேயே நாமளும் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருவோம், நாமளும் டிசிப்ளின்டாக இருக்க ஆரம்பிச்சிருவோம், நாமளும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்க ஆரம்பிப்போம். இதெல்லாமே அந்த தர உலகத்தை தீர்மானிக்கின்ற விஷயங்களாக இருக்கும். அதனால் முதலாவதாக கல்லூரிக்கு போன உடனே யாரோடு பழகுவது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். இனிஷியலாக ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும். அப்போ உடனடியாக நம்ம எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லோருடையும் ஒரு அக்வைண்டன்ஸாக இருங்க. எல்லாரையும் பார்த்து சிரிங்க, வணக்கம் வைங்க, எல்லாரையும் பார்த்து கை குலுக்குங்க, எல்லாரோடையும் போய் தேநீர் பருகுங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நெருக்கமாக யாரை வைத்துக்கொள்வது அது பார்க்குறோம். நம்ம போன உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ரைக் பண்ணிக்கக்கூடாது. கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணணும். இதில் யார் நமக்கு ரொம்ப தோதுப்படுவாங்க, இக்கனாமிக்கலாகவும் ஒரு ஐடென்டிக்கலாக இருக்கணும், இன்டலெக்சுவலாக நம்மளை விட அறிவாளியாக இருக்கணும், அவங்ககிட்ட ஏதாவது கற்றுக்கிற மாதிரி இருக்கணும், நல்ல ஹானஸ்ட்டாக இருக்கணும், அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் பார்த்து நாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்துட்டு அவங்களோட நெருங்கி பழகுகிற போது நம்முடைய தர உலகம் எப்படி இருக்கணும்னா, சிறந்த தர உலகமாக இருக்கும். இரண்டாவது என்னென்னா, நாம் எந்த புத்தகங்களோட அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம். நீங்கள் ஒருத்தருடைய லைப்ரரிக்கு போனீங்கனாலே அவங்களுடைய குணாதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எழுத்தாளருடைய லைப்ரரிக்கு போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல அவர் எழுதுகிற புத்தகங்கள் வச்சுருப்பார், அவர் நேசிக்கிற எழுத்தாளருடைய புத்தகங்களை வச்சுருப்பார், என்னென்ன புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியமானவையோ அவற்றை படிக்கிறதுக்காக புத்தகங்கள் வச்சுருப்பார். ஒரு சயின்டிஸ்டுடைய லைப்ரரிக்கு போனீங்கன்னா அவர் சயின்ஸு சம்மந்தமான புத்தகங்கள் வச்சுருப்பார். ஒரு மேத்தமேட்டிஷியனுடைய லைப்ரரிக்கு போனீங்கன்னா அங்கே மேக்ஸ் புக்காக இருக்கும். பாஸ்கலுடைய அப்பா அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது சொன்னாராம், நான் பாரு
இதில் என்ன புக்கை வேணால் எடுத்து படி, ஆனால் மேக்ஸ் புக்கை மட்டும் எடுத்து படிக்காதுன்னு. அப்பா எடுத்து படிக்க வேணான்னு சொல்லிட்டாருன்னே அவருக்கு மேக்ஸ் மேலே ஆசை வந்துச்சான். இன்னும் மேக்ஸ் புக்கெல்லாம் எடுத்து புரட்டி அவர் பெரிய அளவில் மேக்ஸில் வந்து விற்பனராக மாறினாருங்கிறது நமக்கு தெரியும். அதனால் எப்போவுமே நாம் எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் சிறந்த புத்தகங்களாக இருந்தால் அந்த புத்தகங்களின் எழுத்தாளர்கள் நம்மோடு பேசத் தொடங்குகிறார்கள். ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாமெல்லாம் வந்து இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நாவலை படிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜெயகாந்தன் எழுதின நாவலை நீங்கள் புரட்டி படிச்சிங்கன்னா ஜெயகாந்தனே நம்மளோட பேசுகிற மாதிரி இருக்கும். சுந்தர ராமசாமியுடைய நாவல்களை படிச்சிங்கன்னா அவரே பேசுகிற மாதிரி இருக்கும். பிரபஞ்சனுடைய நாவல்களை படிச்சிங்கன்னா அவரே நம்ம கூட உரையாடுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நாவலோ ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு கவிதையோ, இப்போ அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளை படிக்கும்போது நான்லாம் அவருடைய கவிதைகளை படிக்கும்போது அவர் வாய்ஸ்லேயே நான் அதை படிப்பேன். அதாவது அவர் வாய்ஸ் எனக்கு எதிரொலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஆத்தரே நம்மளோட பேசுகிற மாதிரி இருக்கும்போது என்னென்னா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நாம் எந்த புத்தகத்தை படிக்கிறோம்? நாம் மகத்தான புத்தகங்களை படிக்கிறோமா, மலிவான புத்தகங்களை படிக்கிறோமா? நாம் அரிய புத்தகங்களை படிக்கிறோமா, சாதாரண புத்தகங்களை படிக்கிறோமா? நாம் அறிவை வளர்க்கும் புத்தகங்களை படிக்கிறோமா, வன்மத்தை தூண்டுகிற புத்தகங்களை படிக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் எந்த புக்கை வாங்குகிறோம், எந்த புக்கை படிக்கிறோம், எந்த புத்தகத்தோடு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப லிமிட்டட் எதுனா டைம் தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு 20 வயசில் காலம் கணக்கற்று இருப்பதாக நினைப்போம். ஆனால் ஒரு 60 வயசில் தான் தெரியும் காலம் ரொம்ப ரொம்ப பொன் போல. நான் பொன் கூட சொல்ல மாட்டேன், உயிர் போல. ஏன்னா பொன் கூட போனால் பரவாயில்ல, திரும்ப சம்பாதிச்சிக்க முடியும். ஆனால் உயிர் போனால் திரும்ப வரவே வராது. இன்னும் நான் சொன்னது மாதிரி அந்த தங்கமணி துளிகள் மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் சிகிச்சை செய்யாவிட்டால் ஒருவர் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொன்னோம். அதில் என்னென்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள் நாம் நம்மை சுதாரித்து கொள்ளாவிட்டால் உயிர் போன மாதிரி தான். அதனால் காலம் பொன் போன்றது அல்ல, உயிர் போன்றது. ஏனென்றால் பொன்னை கூட நாம் திரும்ப சம்பாதித்து விட முடியும், உயிரை திரும்ப பெற முடியாது. அப்போ 60 வயசில் போய் ஒருத்தர் கேட்டிங்கன்னா டைமினுடைய வேல்யூ ரொம்ப தெரியும். அதை விட என்னன்னாக்க நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாள் அவருக்கு அந்த ஒரு நாளுங்கிறது இன்னும் அதிகமாக தெரியும். அதனால் இப்போ ஒரு 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 ஹோட்டல் வச்சுருக்கிறவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா அவர் பணமாக பார்ப்பார். ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ வாடகை, இந்த ஒரு நாள் ரூமு எல்லாம் ஃபில்லப் ஆனால் தான் எனக்கு இவ்வளோ வருமானம் பார். அப்போ ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் அல்ல, அதை நாம் பார்க்கிற விதத்தில் அது மகத்துவத்தை பெறுகிறது. அப்போ நம்முடைய இந்த லிமிட்டடான நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தை நாம் எவ்வாறு நிரப்பிக்கொள்கின்றோம்? நாம் புத்தகங்களால் நிரப்பிக்கொள்கிறோமா அல்லது அரட்டைகளால் நிரப்பிக்கொள்கிறோமா? அந்த புத்தகங்களும் தரமான புத்தகங்களா? நாம் இந்த கல்லூரி பருவத்தில் வாசிக்கிற புத்தகங்கள் தான் நம்மை வழிநடத்துபவை, அவைதான் நம்மை நெறிப்படுத்துவை, அவைதான் நம்மை எடுத்து செல்லக்கூடியவை. அதனால் என்னென்னா கல்லூரி பருவத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய உபரி நேரத்தை தரமான புத்தகங்களை வாசிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு புத்தகமும் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். படிக்கிற போதே குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகம் நம்ம இரவல் வாங்கின புத்தகமாக இருக்கலாம் அல்லது சொந்த புத்தகமாக இருக்கலாம். சொந்த புத்தகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா அதில் அடிக்கோடிட்டு எழுதலாம். ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன், என்னென்னா குன்றக்குடி அடிகளார் அவர் ஒரு புத்தகத்தை வாங்கினார்னா அவர் அதை ஃபஸ்ட்டு பிரிக்க சொல்லுவாராம். பிரிக்க சொல்லிவிட்டு ஒவ்வொரு பேப்பருக்கு நடுவுலையும் ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு பைண்ட் பண்ண சொல்லுவாராம். அப்போ என்ன பண்ணுவாராம், அந்த புத்தகத்தை படிக்கும்போது அதனுடைய லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அது இருக்கக்கூடிய அந்த பேஜில் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பதிவு பண்ணுவாராம். நான் இப்படி படித்தேன், இதில் வந்துச்சுன்னா இதோட அனலாகஸாக இருக்குது, இது திருக்குறள் இப்படி சொல்லியிருக்கு, கம்பராமாயணம் இப்படி சொல்லி சைட்லேயே அந்த மார்ஜின்லேயே வேறு என்ன அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதுவாராம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக அந்த புத்தகத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த அந்த பேப்பரில் மடிக்க கூட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டு புத்தகம் போட்டு அந்த நோட்டு புத்தகத்தில் அந்த புத்தகத்தினுடைய சாரத்தை அப்பப்போ முக்கியமான வரிகளெல்லாம் எழுதிக்கிட்டே வருவாங்க. இது ஒரு விதமானது.
ஆனால் புத்தகத்தை படிக்கும்போது நாம் எப்போவுமே அதில் இருக்கிற சாரத்தை கிரகித்து கொள்ள வேண்டும். சக்கையை விட்டுவிட்டு சாரத்தை கிரகித்து கொள்பவன் தான் சிறந்த படிப்பாளியாக இருக்க முடியும். இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அதை எப்படி படிக்கிறது? நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு முறை படிச்சிருவேன். ரெண்டாவது முறை முதல் முறை படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வருவேன் முக்கியமான பகுதிகளை. ரெண்டாவது முறை அந்த அண்டர்லைன் பண்ண பகுதிகளை மட்டும் படிப்பேன். அப்படி படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, அதில் அரிய சொற்கள் இருக்குன்னா, புதிய சொற்கள் இருந்தால் அதனுடைய பொருளை எல்லாம் நான் தெரிந்து கொள்வேன். அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்படி நான் படிக்கும்போது என்ன ஆகுனா, அந்த புத்தகத்தை படித்து முடித்தோடனே அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாரத்தை நான் கிரகிச்சிருவேன். இப்போ என்ன ஆகும்னா, எப்போ வேணும்னாலும் சொந்த புத்தகத்தமாக இருக்கிற பட்சத்தில் எப்போ வேணும்னாலும் அந்த கருத்தை சரியாக நான் மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால் அந்த புத்தகத்தை எடுத்து நான் புரட்டினால் எந்த இடத்தில் அந்த கருத்து இருக்கிறது என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியும். ஆக நல்ல புத்தகங்கள், சிறந்த புத்தகங்கள் நாம் வாசிக்கப்பட வேண்டியவை. அந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கும்போது நம்முடைய தர உலகம் மிகும். வெற்று கதைகள், வீண் கதைகள், கேளிக்கை கதைகள், மாயாஜால கதைகள், மந்திர கதைகள் இதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் படிக்கலாம், பள்ளி வயசு வரைக்கும் படிக்கலாம். எதுக்காக படிக்கலாம்னா, அந்த படிப்பும் நம்மை வாசிக்கின்ற ருசியை அறிவதற்கு உதவும். வாசிப்பதற்கு ஒரு ருசி வேணும். இப்போ போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போகிறோம், ஒரு சூப் சாப்பிட்றோம், ஏன்னா ஆப்படைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டார்டர் அது. ஆனால் அதுவே எண்டல்ல. இந்த ஃபத்தேபூர் சிக்ரியில் அந்த பாலம் ஒன்று அக்பர் கட்டியிருப்பார். ரொம்ப அழகான பாலமாக அது. அதில் முகப்பில் எழுதியிருப்பாங்களாம், இது பாலமே தவிர இதுவே ஊரல்ல அப்படின்னு. நான் பாலத்தையே பார்த்துட்டு நம்ம மயங்கி நின்றக்கூடாது. அதனால் ஸ்டார்டரோடு நம்ம நிறுத்திக்க மாட்டோம். என்னென்னா, ஸ்டார்டர் என்பது அந்த மெயின் கோர்ஸை சாப்பிட்றதுக்கு தான். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புத்தகங்களை எல்லாம் வாசிப்பினுடைய ஒரு ருசிக்கு. நாங்களாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்னா, புத்து காமிக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் வரும். அதில் இரும்புக்கை மாயாவி, இமயத்தில் மாயாவி இப்படிலாம் வரும். அந்த புத்தகங்களை நாங்கள் வாசிப்போம். எதுக்காக வாசிப்போம்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை கீழே வைக்கவே தோணாது. 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்தில் புரட்டிகிட்டே இருப்போம். சாப்பிட கூப்பிட்டா கூட போக மாட்டோம். அப்படி படித்து தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, மொழியை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கொண்டோம். எந்த இடத்தை எங்கே போடணுங்கிறத கற்றுக்கிட்டோம். இதையெல்லாம் எங்களுக்கு அந்த காமிக்ஸ் கற்றுக் கொடுத்தது. அம்புலி மாமா வரும். அம்புலி மாமா வந்தால் யார் முதல்ல படிக்கிறதுன்னு ஒரு பெரிய போராட்டமே இருக்கும் வீட்டில். அந்த அம்புலி மாமாவில் வண்ண படங்கள் இருக்கும். அதை அப்படியே படிப்போம் நாங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு தடவை படிக்க மாட்டோம். ஏன்னா அடுத்த புத்தகம் நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது. அப்போ குறைவான புத்தகங்கள் தான் வாங்க முடியும், குறைவான புத்தகங்கள் தான் இருக்கும். அந்த புத்தகங்களில் என்னன்னாக்க நாங்கள் பல முறை புரட்டி படிப்போம். ஒரு 10 முறை 15 முறை. சில கதைகள்லாம் மனப்பாடம் ஆயிரும், சில சென்டென்ஸே மனப்பாடம் ஆயிரும். அந்த மாதிரி படிப்போம். ஆனால் அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, பின்னாடி வலுவான புத்தகங்களை படிப்பதற்கு உதவின. உதாரணத்துக்கு நான் +2 முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன், அக்ரி செய்கிறதுக்கு முன்னாடி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ தான் நான் இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ சரத்சந்திரனுடைய 100ஆண்டு விழா, அதுக்கு கட்டுரை போட்டியில் கலந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் சகோதரர் பரிசு வாங்கினார். அதுக்காக சரத்சந்திரனுடைய எல்லா புத்தகங்களையுமே பரிசாக கொடுத்துருந்தாங்க. சரத்சந்திரனுடைய எல்லா புத்தகங்களையும் நான் படித்தேன். பாரதிதாசனுடைய கவிதைகளை படித்தேன். இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு எது உந்து சக்தியாக இருந்ததுன்னா, நான் 10வது வரைக்கும் படித்த அந்த மாயாஜால கதைகள், அந்த காமிக்ஸு, சித்திர கதைகள், அம்புலி மாமா கதைகள், சிறுகதைகள் இதெல்லாம் தான் எனக்கு படிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தன. அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் உங்கள் தர உலகத்தை தீர்மானிக்காது. ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள் நீங்கள் வாசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும், ஒரு நெம்புகோலாக இருக்கும். அதனால் கல்லூரி பருவத்தில் நேரம் என்பது குறைவு. இனிமேல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்தை நோக்கி செல்கிறோம். அப்போ இப்போ நாம் என்ன பண்ணணும், அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை படிக்கணும், தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை படிக்கணும், நம்முடைய தகவல் பரிமாற்றத்தை விருத்தி செய்யக்கூடிய புத்தகங்களை படிக்கணும், அறிவியல் புத்தகங்களை படிக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசுவதற்கான செய்திகளை நாம் தெரிந்து கொள்கின்ற மாதிரி புத்தகங்களை படிக்க வேண்டும். எந்த இடத்துலையும் ஒரு ட்ரெயினில் போகிறோம், அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது
சுவாரஸ்யமாக பேசணும் இல்லையா? சில பேர் என்னென்னா எந்த இடத்துல போனாலும் சுவாரஸ்யமாக பேசி அங்கே இருக்கிறவர்களுடைய கவனத்தை ஈர்த்து விடுவார்கள். அந்த மாதிரி சுவாரஸ்யமாக பேசி மற்றவருடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்க வேண்டும். இதுக்கு நமக்கு நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அதனால் நீங்கள் எந்த புத்தகத்தை வாசிக்கிறீங்கிற ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, யார் உன் நண்பன் என்று சொல், உன்னுடைய குணாதிசயத்தை சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் எந்த புத்தகத்தை நீ வாசிக்கிறாய் என்று சொல், உன்னுடைய குணாதிசயத்தை சொல்லுகிறேன். அதனால் நல்ல புத்தகங்களாக தேர்ந்தெடுத்து வாசிக்கணும். இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வாசிப்பதே குறைந்து வருது. அதான் எந்த புத்தகத்தை வாசிக்கிறாங்கங்கிறது ரெண்டாவது பக்கம், அவங்க வாசிக்கிறதே இப்போ குறைந்து வருது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கைபேசி. இந்த கைபேசி என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய நேரத்தை முழுமையாக சுரண்டி விடுகிறது, நம்முடைய கவனத்தை அது திருடி விடுகிறது. அதனால் என்னென்னா, கிளுகிழு பூட்டுகிற பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. சண்டை போடுறது, ஒருத்தர் திட்டுறது, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும்போது இது ரொம்ப ஈஸியாக கவனத்தை ஈர்த்துது. அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், பக்கத்தில் பைப் இருக்குது, அந்த பைப்பில் சண்டை ஏற்பட்டால் நம்மளுடைய கவனம் என்ன ஆகுதுன்னா அந்த பைப் சண்டையை நோக்கி போகுது. என்ன திட்டிக்கிறாங்க, ஏது திட்டிக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 பேர் சுற்றிக்கிறாங்க. அந்த யாருமே போய் அவங்கள தடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சண்டை போடுறாங்கன்னு சுவாரஸ்யமாக பார்ப்பாங்க. இந்த சண்டைகளை பார்ப்பதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கிறது. அதை மாதிரி என்னன்னாக்க, இந்த கவனத்தை இந்த கிளுகிழுப்பூட்டுகிற செய்திகள், கிளுகிழுப்பூட்டுகிற காணொளிகள் கவர்ந்து இழுத்து விடுகின்றன. அப்போ நேரம் என்பது அன்லிமிட்டெட் கிடையாது, நேரம் என்பது லிமிட்டெட். அந்த லிமிட்டெட் நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பது தான் முக்கியம். அந்த வகையில் பார்க்கிற போது தான் நீங்கள் தரமான புத்தகங்களை வாசிப்பதற்கு முதலில் பழக வேண்டும். நான் கல்லூரி மாணவர்களிடம் போய் சொல்லுகிற போது ஒன்று என்ன சொல்லுவேன்னா, புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்க. முதல்ல ஒரு 10-15 பக்கமாவது ஒரு நாளைக்கு வாசிக்க ஆரம்பிங்க. அது மிகவும் சிரமம் அல்ல, உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருக்குது. மற்றபடி உங்களுடைய நேரத்தை யாரும் களவாடப் போவதில்லை. அதனால் குறைஞ்சது ஒரு 10 பக்கம் வாசிங்க. ஒரு வாரத்திற்கு ஒரு புத்தகமாவது வாசியுங்கள். அப்படி வாசித்தா கூட ஓராண்டுக்கு நீங்கள் 50 புத்தகங்களை எளிதில் வாசித்து விட முடியும். இதில் என்னன்னாக்க, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஓராண்டாக ஒரு புத்தகங்களை கூட வாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற நாட்டில் கூட புத்தகங்களை வாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள், புத்தகங்களை வாங்காதவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இதெல்லாம் இந்த கைபேசியினால் மக்கள் புத்தகங்களை வாங்குவதில்லை. கைபேசியில் புத்தகங்களை படிக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை, சுருக்கமாக அதனுடைய ஒரு ஜிஸ்ட்டை மட்டும் படிச்சுட்டு போகிறாங்க, விரிவாக வாசிப்பது இல்லை அப்படின்னு. அதனால் முதல்ல வாசிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் தரமான புத்தகங்களாக தேடி தேடி வாசிக்க வேண்டும். ஒரே பாடத்தில் உள்ள புத்தகங்களை வாசிக்காமல் பலவற்றை சார்ந்த பாடங்களை வாசிக்க வேண்டும். ஒரு பெரிய அறிஞனாக ஒருவர் ஆக வேண்டும் என்றால் அவர் வெறும் ஹிஸ்ட்ரி புக்கை பற்றி மட்டும் படித்தா பெரிய அறிஞனாக ஆக முடியாது. ஆனால் அவர் ஹிஸ்ட்ரியும் படிக்கணும், சயின்ஸும் படிக்கணும், லிட்ரேச்சரும் படிக்கணும், ஃபிலாசபியும் படிக்கணும், சைக்காலஜியும் படிக்கணும். அப்படி படித்தா தான் ஒரு காலத்தில் என்னன்னாக்க, அதாவது மெயினான சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஒரு பெரிய வரலாற்று பேராசிரியராக இருந்தார்னா ஒரு மெயின் சப்ஜெக்ட்டு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஆனால் ஹிஸ்ட்ரியை மட்டுமே படிக்க முடியாது. அவர் என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரியும் படிக்கணும், கொஞ்சம் லிட்ரேச்சரையும் படிக்கணும். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரு லிங்க் இருக்குது. ஹிஸ்ட்ரியை லிட்ரேச்சரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ கிறிஸ்டோஃபர் மார்லோ தைமூரை பற்றி ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. மிக அற்புதமான நாடகம். அதில் தைமூர் எப்படி ஒரு கொடுங்கோலனாக திகழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த நாடகத்தை படித்தால் அது இன்னும் சுவையாக பல செய்திகளை நமக்கு தெரியும். அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய ஹிஸ்ட்ரி பிளேஸ் இருக்குது. அவர் இந்த கிங் ரிச்சர்டை பற்றி எழுதியிருக்கிறாரு, ஜானை பற்றி எழுதியிருக்கிறாரு, ஹென்ரி ஃபிஃப்த் இதெல்லாம் பற்றி எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் வாசிக்கிற போது நம்முடைய வரலாற்று அறிவு இன்னும் செறிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே தரமான புத்தகங்களை வாசிப்பது என்பது தர உலகத்தை மேன்மையானதாக மாற்றும். அடுத்த 2 காரணிகளை பற்றி அடுத்த சந்திப்பில் நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.